ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரையில ஒரு தொகையல் பண்ண போறோம். நல்லா செமையா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இது போல செய்யலைன்னா செஞ்சு பாருங்க. நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் மணத்தக்காளி கீரை. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா பக்கமுமே கிடைக்கும். இந்த கீரையில ஏற்கனவே நான் அ ப பாசிப்பருப்போட கூட்டு போட்டிருக்கேன். மணத்தக்காளி கீரை பச்சடி பண்ணி கிரீன் கர்ட் ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பாருங்க. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது தொகையல். வாங்க பார்க்கலாம். நல்லா ஒரு முறைக்கு இருமுறை நல்லா அலசி எடுத்துக்கணும். நார்மலா நம்ம எல்லா தொகையலுக்கும் பண்ற மாரி தான் உளுத்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், உப்பு, புளிலாம் வச்சு அரைப்போம். கடுகு நான் போடுவேன் கொஞ்சம். இதையும் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா இதில என்ன போட போறோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சோண்டு வெந்தயம் போடணும். அப்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் கீரை தொகையலுக்கு வெந்தயம் போட்டு பாருங்க நல்லாயிருக்கும். வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன் போடுறேன். மிளகாய் வத்தல் நான் 15 போடுறேன். உங்களுக்கு ஏத்த மாரி காரத்துக்கு நீங்க போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம். இது நல்லா வறுபட்டதும் எடுத்து தனியா வச்சுட்டு, இதே எண்ணெயில அந்த கீரைய நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம்ல, அத நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாம புழிஞ்சு இதில போட்டு நல்லா வதக்கணும். கடுகு நல்லா வெடிக்குது பாருங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெந்தயம் செவக்கணும். உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமா ஆகணும். இது மாரி வந்ததும் எடுத்து வச்சிடலாம். கீரைய நல்லா வதக்கிக்கலாம். போட்டபோது நெறையா இருக்கும். வதங்கிடுச்சுன்னா நல்லா சுருங்கி கம்மியாயிடும். தண்ணிலாம் இல்லாம நல்லா வதக்கி வரட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வறுத்தத அரைச்சுட்டு, அதோடயே இந்த வதக்கின கீரையும் சேர்த்து அரைக்கணும். கீரையும் இதில போட்டாச்சு. நல்லா ஆற விட்டு கீரைய சேர்த்து அரைக்கணும். தொகையலுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சடி பண்ண போறோம். தக்காளி, பச்சை மிளகா, சின்ன புடலங்காய் இருந்தது. அந்த புடலங்காய் பெருங்காயத்தோட வதக்கிக்கலாம். வதக்கி உப்பு தயிர்ல கலந்துட்டோம்னா, உப்பு போட்ட தயிர்ல கலந்துட்டா பச்சடி ரெடி. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கி வேக வச்சாச்சு. தேவையான உப்பை போட்டுப்போம். உப்பு போட்டு நல்லா கலந்து தயிர்ல கலக்கிடலாம். ஸோ மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு தொகையிலும் புடலங்காய், தக்காளி போட்ட ஒரு தயிர் பச்சடியும் பண்ணிட்டோம். அது 2த்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இது போல் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாலிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.